நிறுத்துங்கண்ணா. இந்தாங்க. சரிம்மா. வித்யா எங்க? வித்யா வித்யா வந்துருவா. சஞ்சய் அவளை கூட்டிட்டு வர போயிருக்கான். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அக்கா சொல்லுமா. இங்க அரசனூருக்கு போற பஸ் எங்க இருக்கு? தோ அந்த லைன்ல நிக்குமா. சரிங்கக்கா. ஓகே. ஹலோ. இத்தனை நாள் என் கூட தான் இருந்தா. அவளை ஏன் துரத்தி விட்ட? நான் குணமானதுக்கு காரணமே வித்யாதான். அவ இப்ப இங்க வந்தாகணும். அவ வந்துருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். நானே அரசனூர் போறேன். சொல்றது கேளுங்க. நீங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. விடு, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் நல்லா இருக்கேன். நான் போய் வித்யாவை பார்க்கணும். பாத்து பாத்து மாமா. விடு, யார் உதவியும் எனக்கு தேவையில்லை. ஏன் இப்படி நீங்க என்ன சித்திரவதை பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல அவ வந்துருவான்னு. தயவு செஞ்சு நம்புங்க. விஜயும் சஞ்சயும் அவளை கூப்பிட தான் போயிருக்காங்க. வந்துருவாங்க. நம்புங்க மாமா, இப்ப வந்துருவாங்க. என்னம்மா, இந்த பஸ்ல தானே ஏற வந்தீங்க? ஏறுங்கம்மா. என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? ஏறுங்க. ஏறுங்கம்மா. ஹால்ல வெயிட் பண்றேன். பாத்து மாமா. வாங்க. பாத்து. மெதுவா. வித்யா, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். அரசனூர் பஸ் எந்த பக்கம்? அரசனூர் பஸ்ஸா? நான் அந்த பக்கம் போய் பாருங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். அண்ணே, அரசனூருக்கு போற பஸ் எந்த பக்கம் இருக்கு? அதோ போகுது தம்பி, அங்க போகுது பாரு. அதுவா? அம்மா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவ? சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவோமா? உங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாருடா. எந்திரிச்ச உடனே அவ எங்கன்னு தான் கேக்குறாரு. மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வா. சரிம்மா, பத்திரமா பாத்துக்கங்கம்மா.
வித்யா 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 என்ன சார் இப்படி ஒரு ஏறுறீங்க? நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? வித்யா நீ எதுக்கு இங்க வந்த? வித்யா ப்ளீஸ் என் கூட வா. நான் சொல்றத கேளு. சஞ்சய், என்னை விட்டுரு. நான் இனி உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். வித்யா வித்யா அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் கூட வாங்க ப்ளீஸ். யாரு கூப்பிட்டாலும் நான் உன் கூட வரதா இல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. வித்யா ப்ளீஸ். டிரைவர் என்ன, பஸ் எடுங்க. வித்யா சார், வேண்டாம், time வேண்டாம், ஒரு ஆகுது நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். வித்யா ப்ளீஸ் என் கூட வா. என்ன? வித்யா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ வா வித்யா ப்ளீஸ். நான் வரல சஞ்சய். ஏமா உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு எவ்வளவு நேரம் பஸ்ஸை நிப்பாட்டுறதுமா? டைம் ஆகுது, இறங்குங்கம்மா. நான் உன் கூட வரல சஞ்சய். அண்ணே, பஸ் எடுக்க சொல்லுங்க. அண்ணா நீ என்ன வண்டியா? வேண்டாம் அண்ணா, ஒரு நிமிஷம் இருக்க வேண்டாம். வித்யா நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டேன். என் கூட வா. வா இறங்கு. ஏய், வா. வா சஞ்சய். வித்யா வா. நான் வரலங்கறல. வா. சஞ்சய், கையை வா விடு. வித்யா. சஞ்சய், கையை விடுங்கறல. அண்ணா இப்போ வண்டி எடுங்க போலாம். கையை வித்யா விடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பஸ்ல இருந்து என்னைய இறக்கிட்டா ஊருக்கு போக எனக்கு வர பஸ் இல்லையே என்ன? வாங்க வித்யா போடு. வித்யா இரு, நான் சொல்றத கேளு. வித்யா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சொன்னதெல்லாம் போதும். நான் தான் நீ வேண்டாம், உன் குடும்பமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டல. எதுக்கு என்னை திரும்ப திரும்ப கூப்பிடுற? என்னை நிம்மதியா வாழவே விட மாட்டியா? உன்னை நம்பி வந்ததுக்கு நான் அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். என்னை விட்டுரு. நான் போய் எங்க ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். வித்யா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. உன் கூட இருந்து வாழாம இருக்கிறதுக்கு ஊர்க்காரவங்க என்னைய வாழ விட்டேன்னு சொல்றது எவ்வளவோ மேலுன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். பேரை மறைச்சிட்டு அடையாளத்தை மறைச்சிட்டு வாழ்றல அந்த போலியான வாழ்க்கை. இனி எனக்கு அது வேண்டாம். வித்யா அங்க மொத்த குடும்பமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து என்ன நடக்க போகுது? உன் பொண்டாட்டி நான் தானே எல்லார்கிட்டயும் சொல்லி என்னை வாழ வைக்க போறியா? இல்ல இவதான் வித்யா, நம்ம எதிரி மாணிக்கத்தோட பொண்ணு, இவ இங்கதான் இருப்பான்னு சொல்ல போறியா? போதும் சாமி, இனி எந்த காலத்திலயும் உன் வீட்டு படிவாசல மிதிக்கவே மாட்டேன். அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்பா கண் முழிச்சிட்டாரு வித்யா. நிஜமாதே சொல்றியா? ஆமா அவர் எழுந்த உடனே முதல்ல சொன்னது உன் பேர் தான். வித்யா அப்பா என்னங்க? அப்பா யார தேடுறீங்க? வித்யா எங்க? அவ என் கூட தானே இருந்தா. இப்போ சந்திரமோகனோட உயிர் உங்க எதிரி கையில தான் இருக்கு. வேற வழியே இல்லம்மா. நீ யாருங்கிறத நிரூபிச்சிட்ட வித்யா. இனிமே நீ இல்லாம அந்த வீடு இருக்காது. நான் உன்னை அப்பாவுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிடுறேன் வித்யா. நீ இப்ப வரலனா அவர் உயிருக்கே. சஞ்சய், காருங்க. வித்யா அப்பா உன்னை வித்யானு தான் ஸ்ட்ராங்கா நம்புறாரு. ஆனா வீட்டுல எல்லாரும் உன்னை வாணின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பாவுக்காக அம்மா உன்னை வித்யாவா நடிக்க சொல்றாங்க. இனி நீ அந்த வீட்டுல வித்யாவாவே வாழலாம். சரி. மாமா ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வித்யா வரட்டும். வித்யா வந்துட்டா.
என்னங்க அங்க பாத்து. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். வித்யா, வித்யா, ஐயோ பாத்து மாமா. வித்யா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? எவ்வளவு வளர்ந்துட்டமா. குழந்தைய உன்னை பார்த்தது. அப்ப நீ பாட்டெல்லாம் பாடுவல? என் தங்கச்சி பார்வதியை பார்த்த மாதிரியே இருக்குமா? சஞ்சய், அதான் வித்யா வந்துட்டால, உள்ள வந்து பேச சொல்லு. வித்யா, அப்பா உள்ள கூட்டிட்டு போ. ம். வாங்க மாமா, வாங்க. சரி, வித்யா, சரிம்மா. உட்காருங்க, உட்காருங்க. ம், பாத்து. வித்யா, உங்க குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே நான் தான். அதெல்லாம் மறந்துட்டு என்ன காப்பாத்துறதுக்கு நீ என் கூடவே இருந்தியம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்க அம்மா பார்வதி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரிமா. யாருமே செய்யாத உதவிய அவ எங்களுக்கு செஞ்சா. ஆனா பதிலுக்கு அவளுக்கு எங்களால எதுவுமே செய்ய முடியலமா. அவ உயிரை கூட காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டம்மா. அழாதீங்க மாமா. அவங்க விதி அவ்வளவுதான். அதுக்கு நீங்க காரணம் இல்ல. உங்க அம்மா மனசு எனக்கு அப்படியே இருக்கு வித்யா. அதனாலதான் உன்னால என்ன மன்னிக்க முடியும். உன்னை பாக்குறதுக்கு நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன். ஆனா முடியலமா, முடியல. ஆனா இன்னைக்கு நீ என் வீட்டுல என் கூட இருக்க. இது போதுமா. என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் பறந்து போச்சு. இத்தனை நாள் என் கூட இருந்துட்டு நான் குணமாக்கும் போது ஏன் என்னை விட்டு போன?
இந்த வீட்டுல யாராவது உன்னை திட்டினாங்களா? வேதா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னலா? சொல்லு. சொல்லுமா, சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. எல்லாரும் என்னை நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏமா போன? சொல்லுமா. வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, அதான் போன. இனிமே என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. சரியா? இனி இதான் உன் வீடு, நீ இங்கதான் இருக்கணும். ஒரு தாய் மாமனா நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குமா, அதெல்லாம் நான் உனக்கு செய்யணும். சரியா? வித்யா என் நண்பனோட மக, என் மருமக. எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் மருமக வித்யாவுக்கு இருக்கு. வித்யாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதையும் மீறி வித்யாவுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவளை யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இனி எந்த ரெஸ்ட் தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன். வாணி, வாணியா? அது யாரு? சொல்லு, யார் அது? அப்பா அது வந்து வாணியில வித்யா. வித்யா தான். வித்யா, வித்யா அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நீ சொன்னதா அப்பா கேட்பாரு. சொல்லு வித்யா. மாமா ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ரெஸ்ட் எடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கனேம்மா. நான் இங்க தானே இருக்க போறேன், பேசிக்கலாம். நீங்க வாங்க மாமா, வாங்க. பாத்து. ஆண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம அவசரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அங்கிளும் அவளை வித்யானு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு. ஆனா இது நல்லதா படல ஆண்டி. என்னைக்கா இருந்தாலும் இதனால கண்டிப்பா பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவர் குணமாகணும், அது மட்டும்தான் முக்கியம். மாமாவுக்கு நம்மளெல்லாம் விட அந்த வித்யா தான் முக்கியமா என்ன? இல்ல, இத்தனை நாள் கழிச்சு கண்ணு முழிச்சிருக்காரு. அவரை பெத்த பொண்ணு மானசா, அவளை பத்தி விசாரிக்காம இவகிட்ட உருகிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல ஸ்னேகா. இல்லத்த, மானசா ரொம்ப வருத்தப்பட்டா. அத பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இப்ப நானும் மானசாவோட மனநிலையில தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் அவருக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. அவர் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு.
மாறவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் வந்துட்டா. இத்தனை நாளா வாணி இறந்தவள இவங்களே ஃபுல் பர்மிஷன் கொடுத்து வித்யாவா நடிக்க சொல்றாங்க. இவ சும்மாவே அப்படி ஆடுவா. இதுல கால்ல சலங்கை வேற கட்டி விட்டா என்னென்ன பண்ணுவா. நெல்லு. என்னமோ மானரோசத்துல PhD முடிச்சவ மாதிரி பேசுவ. உன்னை தப்பான பொண்ணுன்னு அசிங்கப்படுத்தின இந்த வீட்டுக்கே திரும்ப வந்திருக்க. இவ்வளவுதானா ஒரு ரோசம்? நாளைக்கே மறுபடியும் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளனா என்ன பண்ணுவ? இனி என்னைய யாராலையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. எனக்கு மாமாவோட சப்போர்ட் இருக்கு. மாமாவா? நீ வித்யா இல்ல வாணின்னு தெரிஞ்சா அவரே உன்னை விரட்டி விட்டுருவாரு. அதெல்லாம் நடக்காது மேக்னா. நீ வேணும்னா ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்லி பாரு. அங்கிளோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு ஃபேவரா இருக்குன்றதால ரொம்பவும் ஆடாத வாணி. உன் ஆட்டம் ரொம்ப நாள் நடக்காது. சீக்கிரமே நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். நீயும் நிறைய தடவை முயற்சி பண்ணி பாத்துட்ட, எதுவும் நடக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேகனா. என்கிட்ட தோக்குறது உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உனக்கு தொடர்ச்சியா தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பார்க்கலாம்.